வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சீசர் சாலட் பண்ணலாம். இந்த சீசர் சாலட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், நிறைய பொருட்களும் தேவையில்லை. இதுக்கு ரொமைன் லெட்யூஸ் இல்லைன்னா ஐஸ்பர்க் லெட்யூஸ் எது கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொமைன் லெட்யூஸ் கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும், நல்ல பச்சை, அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை கத்தி வச்சு கட் பண்ண வேண்டாம், கையால் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக பிச்சு போட்டால் போதும். இப்போ ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம், பைட் சைஸில் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் சின்னது வேணாலும் இஷ்டப்படி கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டப்படி. இப்போ இதுக்கு இது மாதிரி கிரேப் டொமேட்டோஸ் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாலடே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் நல்லா ஹெட்டு நல்லா இந்த மாதிரி இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த சாலடுக்கு தேவையானதே இந்த டொமேட்டோஸ், லெட்யூஸ், வெள்ளரிக்காய், அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பவுலில் போட்டு அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போகிறோம், வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போடணும். சர்க்கரை போடுறதுனால கலரும் நல்லாயிருக்கும், சாலடுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். அதுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு 1 டேபிள் ஸ்பூன் பால், 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடணும். இப்போ இந்த மிளகு, உப்பு, சர்க்கரை, தயிர், பால் எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் விடலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அதோட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அதை விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளெண்டரோ பீட்டரோ வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விஸ்காலையும் பண்ணலாம். இதை ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா, இதில் எண்ணெய் மேலே முதக்காத அளவுக்கு இதில் போட்டிருக்கக்கூடிய அத்தனை இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலக்கணும். எண்ணெய் மேலே முதக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் பிளெண்டரும் பீட்டரோ வச்சு பண்ணுறோம். இப்போ மிஸ்கால் பண்ணாலும் இந்த அளவுக்கு கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் சாலடில் போட்டாலும் நல்லா கலக்கும். இப்போது இது இந்த பதத்தில் வச்சதுக்கப்புறமா பார்மிசான் சீஸ் சீவி வச்சுருக்கேன். பார்மிசான் சீஸ் இல்லைன்னா எந்த ப்ராசஸ் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அது கலந்து பார்க்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் விட்டு கொஞ்சம் தின்னாக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸிங் சாலட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், கட்டி கட்டியாக நிற்காமல். எந்த சீஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த உப்பு, காரம், லெமன் ஜூஸ்லாம் விட்டு இது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறி இருக்கும். இதில் எல்லா ட்ரெஸ்ஸிங்கையும் அட் அ டைம் போட்டுற வேண்டாம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த ட்ரெஸ்ஸிங்கே சாப்பிடுச்சே போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் காயெல்லாம் அதில் கிறிஸ்பியாக இருக்கும். சாலட் கிறிஸ்பியாக இருந்தால் தான் டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த உப்பு காரெல்லாம் இறங்கிறதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சாப்பிடுச்சே பவுலில் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங்கும் அது மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது அந்த மாதிரி சாப்பிட்டா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஷெட்டர் சீஸ் இல்லை வேறு ஏதாவது சீஸ் க்யூப்ஸ் என்ன கிடைக்கிறதோ அதை இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொசரெல்லா போட்டிருக்கேன், கிரேட்டட் மொசரெல்லா, ஏன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். இந்த எத்தனை மாதிரி சீஸ் போட்டோம்னாலும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே இந்த சீஸ் அண்டு இந்த ட்ரெஸ்ஸிங்கோட இந்த வெஜிடபிள்ஸோட கலக்கச்சே அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தி வேறு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடோடு இல்லை, அதை இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணி சாப்பிடுச்சே இவ்வளோ தானே பொருட்கள் அப்படின்னு இல்லாமல் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு க்ரூட்டான்ஸ் போட்டுக்கலாம். க்ரூட்டான்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டை இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் ஆரிகானோ போடலாம். உப்பு வேண்டாம், ஏன்னா ப்ரெட்லேயே உப்பு இருக்குது. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சாக்க 200 டிகிரிஸில் 10 நிமிஷம் பண்ணால் இதுமாரி ரோஸ்ட் ஆகிடும். இல்லைனாலும் தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணினா இதையும் அதோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கலாம்.